எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே எதையோ நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. சிவா அவங்க அம்மா மேல வச்சிருக்கிற பாசம் மரியாதைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு. இருக்கு. முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. என்னது அது? அத நேரம் வரும்போது சொல்றேங்க. இப்ப சொல்ல. ப்ளீஸ்ங்க. அத நேரம் வரும்போது சொல்றேன்னு சொல்லிட்டேன்ல. ஒன்னும் தேவையில்ல, இப்ப சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? பிஃபோர் ஃபுட் போட வேண்டிய மாத்திரையெல்லாம் போட்டுட்டியா? இன்னும் இல்லம்மா. என்ன பொண்ணுமா நீ? சிவா பத்தின விஷயத்த எதுக்காகவோ தாரணி என்கிட்ட இருந்து மறைக்கிறா. என் பொண்ணு வயித்துல இருந்த குழந்தைய கொன்னுட்டியே ராட்சசி! அம்மா, அம்மா எங்க? இங்க தானே இருந்தாங்க. தெரியலக்கா. மா, அம்மா, மா, எங்க அம்மாவை ஆளே காணோம். ஒருவேளை அம்மா பின்னாடி இருப்பாங்களோ? வா போய் பார்க்கலாம். மா, அம்மா, மா, அம்மா. துர்கா, அம்மா பக்கத்து வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க. நீ பக்கத்து வீட்டுல போய் பார்த்துட்டு வா. சீக்கிரம் போ. என்ன சக்தி, வீட்ல எங்கேயுமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா பக்கத்து வீட்ல தான்க்கா இருப்பாங்க. நிஜமா? நிஜமா இருப்பாங்கக்கா. அக்கா, துர்கா, அம்மா பாத்தியா? அம்மா அங்க இருக்காங்களா? இல்லக்கா, ஷாம்லா சித்தி மங்களம் பாட்டி வீடு அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க எல்லார் வீட்டுக்கும் போய் தேடி பார்த்தேன்க்கா. அம்மா எங்கேயும் அங்க போலக்கா. என்னடி சொல்ற? நல்லா பாத்தியா? எல்லார் வீட்டுக்கும் பாத்தியா? தெரிஞ்சவங்க வீட்டுக்கு எல்லார் வீட்டுக்கும் போய் தேடி பார்த்தேன். அம்மா அங்க வரலையாக்கா. சக்தி, அம்மா வீட்லயும் இல்ல, பக்கத்து வீட்லயும் இல்ல. ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அக்கா, நீ முதல்ல பயப்படாதக்கா. நம்ம அம்மா எங்க இருக்காங்க பாக்கலாம்க்கா. ஐயோ, எங்க போயிருப்பாங்க? சக்தி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அக்கா, அம்மா வந்துருவாங்க, நீ பதட்டப்படாத. அக்கா, அக்கா, கோதாவரி, ஏண்டி இங்கே நின்னுட்ட? வா, உள்ள வா. நில்லு. எதுக்கு இங்க வந்த? இன்னும் யாரெல்லாம் கொல்லலாம் வந்திருக்க?
என்னங்க நீங்க வீட்டுக்கு வந்து உள்ள போய் நீ சும்மா இரு. நீ கொன்னது உயிரை மட்டும் இல்ல, என் வம்சத்தையே. உன்னால ஒரு புள்ளதாச்சி பிள்ளைய பாத்துக்க முடியலன்னா என் வீட்டுக்கு திருப்பி அனுப்பி வைக்க வேண்டியதானே? யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என் குடும்ப வாரிசையே கொன்னுட்டியே. இந்த பாரு சுஜாதா, அந்த குடும்பத்தோட இனிமே ஒட்டு உறவு நமக்கு தேவையில்லை. புள்ளைய பெத்தவன் பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறேன். எல்லாம் உன்னாலதான். போதும், உங்களால எங்களுக்கு கிடைச்சதெல்லாம் போதும். இனிமே உங்க சொந்த பந்தம் எதுவுமே வேண்டாம். எல்லாமே முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கம் வந்துடாதீங்க. மாமா, நான் இது வரைக்கும் உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசினதே இல்ல. உங்க வருத்தம் வலி என்னன்னு எனக்கு நல்லா புரியுது மாமா. நான் இப்ப வந்ததே நடந்த தப்புக்கு உங்ககிட்டயும் அக்கா கிட்டயும் தாரிணி கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு போலான்னு தான். எந்த முகத்தோட நீ தாரணியை பார்க்க வந்த? போது நிறுத்துங்க. என் தங்கச்சி எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். என் தங்கச்சி மனசால கூட யாருக்கும் துரோகம் நினைக்க மாட்டா. அப்படிப்பட்டவ அவ. ஒரு நாளும் என் தங்கச்சியால இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. அது நடந்த இடத்துல என் தங்கச்சி இருந்திருக்கா, அவ்வளவுதான். இப்ப கூட தன்னை நியாயப்படுத்திக்க ட்ரை பண்ணல. நடந்தது நினைச்சு குமரிட்டு வந்திருக்கா. போதும் போதும், உன் தங்கச்சி பாசம்லாம். எதுக்கு என் மருமகளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்? ஒழுங்கா பாத்துக்க வக்கு இல்ல, அதுல ஓ சப்போர்ட் வேற. போதுங்க. இன்னொரு வார்த்தை என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாதீங்க. நீ வாமா. அக்கா, தாரிணிய பார்க்கணும்க்கா. சுபத்ரா என் மேல கோவப்பட்டு தாரிணி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. ஓ, ஒரே ஒரு தடவை போய் தாரிணிய பார்த்துட்டு வந்துடலாம்க்கா. வேணாம் கோதாவரி. இல்லக்கா, நான் தாரிணிய பார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். என் மனசாட்சி என்ன கொல்லுதுக்கா. கோதாவரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோயே. நான் அவளை பார்க்க வேணான்னு சொல்லல, இப்போ வேணான்னு தான் சொல்றேன். விடு விடு, அங்க போய் 4 அடி வாங்கி அவமானப்பட்டு திரும்பி வந்தாதான் எல்லாம் தெரியும். போட்டோம். நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்களேங்க. கோதாவரி, ஒரு 2 நாள் பொறுத்துக்கோ. தாரிணி நம்ம வீட்டுக்கு வந்துருவா, அப்ப பாத்துக்கலாம். இல்லக்கா, நான் இப்பவே தாரிணிய பார்த்து மன்னிப்பு கேட்டே ஆகணும். சுபத்ரா என்ன திட்டினாலும் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் அவங்க வீட்டுக்கு போறேன். ஏய், நீ தனியா போவேணாம், நானும் கூட வரேன். நில்லு, எங்க போற? ஏன் மருமகளை பாக்குறதுக்கு யாரோட அனுமதி எனக்கு தேவையில்லை. நீ வா போலாம். ஹலோ பெரியப்பா, நான் சக்தி பேசுறேன். இன்னும் என்ன செய்யலான்னு போன் பண்ண? போதும், சொந்த மாசேன்னு விட்டா எங்களை தலைகுனிய வச்சுட்டல. உன் வயசு என்ன, அவங்க வயசு என்ன? உங்க அம்மா வயசுல இருக்கிறவங்கள கை நீட்டி அடிச்சிருக்க. அவங்க தான் பெரியப்பா என்ன நடந்துச்சுன்னு கேட்காம அம்மாவை அரைஞ்சிட்டாங்க. பெத்த பொண்ணு கர்ப்பம் கலைஞ்சா கோவப்பட மாட்டாங்களா? நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை தலை மேல தூக்கி வச்சு ஆடுவாங்களா? பேரனோ பேத்தியோ பிறக்க போறாங்கன்னு எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் உங்க குடும்பமே சேர்ந்து சர்வ நாசம் பண்ணிட்டீங்களே. ப்ளீஸ் பெரியப்பா, நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்றத நான் கேட்கணுமா? போதும், இனிமே ஏதாவது காரணம் சொல்லி இங்க வந்துடாதீங்க. பெரியப்பா, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. அது நியாயம்தான், எனக்கு புரியுது. நான் செஞ்சது தப்புதான். பெரியம்மா கிட்ட போன் கொடுங்க, நான் உங்க கிட்ட பேசணும். அவ எங்க இங்க இருக்கா? அதான் உங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிட்டாளே. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு எந்த முகத்தோட இங்க வந்தான்னு தெரியல.
முதல்ல கண்ணீர் வெடிக்கிற உங்க அம்மா இந்த நிலைமையில எதுக்கு தாரணியை போய் பார்க்கணும்? இங்க வந்து உட்காந்துட்டு அழுகுறா. இதுல சுஜாதாவை உங்க அம்மா கூட சேர்ந்து தாரணியை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கா. அங்க போய் திட்டு வாங்கினாதான் உங்க அம்மாவுக்கு புத்தி வரும். இனிமே யாரும் எனக்கு போன் பண்ணிடாதீங்க. சக்தி, பெரியப்பா என்ன சொன்னாரு? அம்மா அங்கதானே இருக்காங்க. ஆமாங்கா. வா நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். வேணாம், அக்கா இங்க தனியா இருப்பா. நீங்க 2 பேரும் அக்கா கூட இருங்க, நான் போயிட்டு வரேன். அக்கா அக்கா நானும் வரேன்க்கா. துர்கா சொல்றத கேளு, நீ அக்கா கூட இங்கே இரு. அக்கா நான் போயிட்டு வந்துடுறேன்க்கா, நீ தைரியமா இரு, அம்மாக்கு எதுவும் ஆகாது. அம்மாவை பத்திரமா கூட்டிட்டு வா, சரியா? சரிக்கா. அக்கா அழாதக்கா. அக்கா நீங்க அழாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அம்மாக்கு ஒண்ணும் ஆகாதுக்கா, ப்ளீஸ் அழாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அக்கா கோதாவரி, இப்ப கூட ஒண்ணா இல்ல, வா திரும்பி போயிடலாம். கோதாவரி வா உள்ள போலாம். தாரணி, 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 சம்மந்தி, தாரணி எங்க? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. இப்போ தாரணிக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல. ரெகுலர் செக்கப்புக்காக சுபத்ரா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கா. சரிங்க, அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்றோம். நீங்க இருங்க, அவங்க கிளம்பிட்டா நல்லா இருக்கும். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, சுபத்ரா வந்துட்டா மறுபடியும் தேவையில்லாம சண்டை வந்துரும், அதுக்கு தான். பரவாயில்லைங்க, பட வேண்டிய அவமானம் எல்லாம் பட்டாச்சு. நான் தாரணிய பார்க்கணும், பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். கேட்டுட்டு நான் போயிடுறேன். வீட்டுக்கு வந்தவங்கள போங்கன்னு சொல்றது நாகரிகம் கிடையாது. இருந்தும் நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, தேவையில்லாத பிரச்சனை வேண்டாங்கிறதுக்காகத்தான். நான் சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்கன்னு தெரியுது. வெளியில எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உட்காரு. இருக்கட்டும்க்கா. எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருப்ப? உட்காரு, உட்காரு கோதாவரி. எவ்வளவு நேரம் நிப்ப? தாரணி, 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 நீ உள்ள போ. அம்மா, ஏய்,
அம்மாங்கிற மரியாதை உண்மையிலேயே உனக்கு இருந்தா உள்ள போ. இல்ல மத்தவங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்த நினைச்சா இங்கே இரு. உள்ள போன்னு சொல்றேன்ல. தாரணி, கோதாவரி உன்னை பார்த்து பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கா. அவகிட்ட ஒரு 2 வார்த்தை பேசிட்டு போ. சமந்தி, தாரணி ஏன் பொண்ணு, இது ஏன் வீடு, இங்க ஏன் விருப்பப்படிதான் எல்லாம் நடக்கணும். தாரணி உங்க பொண்ணு மட்டும் இல்ல, என் மருமகளும் கூட. அந்த மரியாதையை இப்பவும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ணே, சில பேரு வாசல்ல விட வேண்டியதை மறந்துட்டு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. அதுவும் சொரணை இல்லாம நடு வீட்டுல வந்து நின்னுட்டு இருக்கு பாரு. ஏய், முதல்ல நீ வெளியே போ. சமந்தி, அக்கா, உங்க தகுதிக்கு நான் செருப்பை விட கேவலமானவதான் ஒத்துக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை தாரணி கிட்ட பேச எனக்கு அனுமதி கொடுங்க. அண்ணே, இன்னும் என்ன பாத்துட்டு இருக்க? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. தம்பி, சமந்தி, வேண்டான்னு சொல்லுங்க சமந்தி. நீ என்னையும் அடிச்சிட்டு இப்போ நீயும் உன் அம்மாவும் ஏன் அனுமதி இல்லாம என் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே, இப்போ நான் உங்க 2 பேரையும் அடிக்கட்டுமா? அம்மா அழாதம்மா. மன்னிச்சுக்கோங்க, நாங்க இங்க வந்தது தப்புதான். அம்மா, வா போலாம். வாமா. ஹலோ ஹலோ, நான் என்ன பண்ண முடியும்? எங்க அண்ணன் முட்டாள் மாதிரி பண்ணிட்டான். நான் வேணா அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் மீனாட்சி. மீனாட்சி, எங்க அண்ணன் பண்ணது தப்பு தான். ஒரு பொண்ணை 4 பேருக்கு முன்னாடி அடிக்கிறது அநாகரிகம் தான். என்ன நடந்துச்சு? உங்க அண்ணன் யார் அடிச்சாரு? அது ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க, யார் அடிச்சது? அப்ப என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல மீனாட்சி. எங்க அம்மாவை சக்தி அடிச்சதுனால நம்ம கல்யாணத்தை நடக்க விட மாட்டேன்னு சிவா சொன்னான்.
நான் பண்ண தப்புக்கு எங்க அக்கா லைஃபை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, எனக்கு என்ன தண்டனை வேணா கொடுங்கன்னு சொன்னான். அதனால சக்தியை அடிச்சிட்டான். என்னது, என் தங்கச்சியை அடிச்சிட்டாங்களா? உங்க அண்ணன் யாருங்க ஏன் தங்கச்சி அடிக்கிறதுக்கு? அவ இப்படி எல்லாம் அவமானப்படுத்த இந்த கல்யாணம் நடக்கணுமா? மீனுக்குட்டி, இனிமே அந்த மாதிரி கூப்பிடாதீங்க. இப்ப நீ ஏன் இவ்வளவு கோவப்படுற? மீனாட்சி, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. எங்க அண்ணன் பண்ணது தப்பு தான், நான் அதை இல்லைன்னு சொல்லல. அவன் எங்க அம்மா மேல இருக்க பாசத்துல தான் அப்படி பண்ணிட்டான். அதே மாதிரி பாசம் தான் ஏன் தங்கச்சிக்கும் இருந்துச்சு. அதனாலதான் காரணமே இல்லாம உங்க அம்மா அடிச்சதுக்கு ஏன் தங்கச்சி திருப்பி அடிச்சா. ச்சே, தனியா வர வச்சு ஒரு வயசு பொண்ணு அடிச்சு உங்க அண்ணன் என்ன வீரத்தை காட்டுறாரா? அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? தப்புதான் மீனாட்சி. அப்ப அங்க நல்லா எதுவும் பண்ண முடியல. அதுக்காக எவ்வளவு வேணா உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் மீனாட்சி, எனக்காக அவனை மன்னிச்சிரு. உங்களுக்காக அவரை மன்னிக்கணுமா? ஆமா, முதல்ல நீங்க யாருங்க?